என்னோட பையன் எனக்கு வேணுங்க. என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. 8 மாதம் ஆகுதுங்க என் பையனை பார்த்து. என் பையனுக்காக தான் நான் அந்த ஆஃபீஸ்க்கே நான் போனேன். என் பையன் உயிரோட இருக்கானான்னு என்ன கூட எனக்கு தெரியலங்க. நான் பார்க்கவே இல்லைங்க என் பையனை. வருவார், ஒரு பொண்ணு கூட கொஞ்ச நாள் வாழ்வார், மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டு இப்படி தான் என்னோட மாற்றுத்திறனாளி என்னை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் ஏமாற்றிட்டு போயிடுறாரு. 2 இயர்ஸ் பேக் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ரேகான்ற ஒரு லேடி கூட வந்து அவர் அஃபேரில் இருக்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேன். அவங்க வாட்ஸ்அப் சேட்டை வந்து நான் எதேர்ச்சியாக பார்த்தேன். இவரும் அந்த ரேகாவும் உள்ளே இருந்தாங்க. அந்த ரேகா வந்து நீ ஏன் இங்கே வந்த, நீ யார், நீ முதல்ல வெளியில் போ, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு என்ன அசிங்கமாக கேட்டாங்க. இன்னைக்கு அந்த சண்டைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இவர் வந்து ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கு, டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு சாதகமான சில ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணது தான் தப்புன்ற மாதிரி எங்கள் மேலேயே தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. என்னோட ஹஸ்பண்டும் அந்த ரேகாவுமே சேர்ந்து என்னை தாக்குனாங்க. ரொம்ப அடித்து தான் வெளியில் தள்ளினாங்க அவங்க. என்னோட பேர்லேயே எனக்கே தெரியாமல் என் மொபைலில் பர்சனல் லோன் வாங்கிட்டே அவர் கட்டாமல் இருக்காரு. பேர் ரமணி, நான் திருவொற்றியூர்லேருந்து வரேன். என்னோட ஹஸ்பண்ட் நேம் வந்து செந்தில்நாதன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. எங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், 6 வயசு ஆகுது. எங்களது வந்து காதல் திருமணம் தான். 2 பேரோட பெற்றோர் வீட்டில் சொல்லி சம்மதம் தெரிவித்து தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி தான் என்னை வந்து அவர் கல்யாணம் பண்ணார். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவர் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்தது. அதை பற்றி கேட்கும்போது எங்களுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சிது. அதை வந்து என்னோடய மாமியார்கிட்ட நான் தெரிவித்த போது அவங்க வந்து சரிம்மா நான் என் மகனை கண்டிக்கிறேன்னு அவங்க மகனை கண்டித்து எனக்கு இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அவன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னதுனால நானும் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தேன். இதுக்கிடையில மறுபடியும் அவர் ஆனால் திருந்தலை, அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதை கேட்க இடையில என்னை அடிக்கவும் செய்வார். அந்த மாதிரி அடிக்கும்போது எனக்கு ஒரு வாட்டி அபார்ஷன் கூட ஆயிருக்கு. 2 இயர்ஸ் பேக் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ரேகான்ற ஒரு லேடி கூட வந்து அவர் அஃபேரில் இருக்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேன். அவங்க வாட்ஸ்அப் சேட்டை வந்து நான் எதேர்ச்சியாக பார்த்தேன். அதை பற்றி கேட்கும்போது அவர் நான் ரேகா தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவளை நான் கல்யாணமும் பண்ணிட்டேன், நீ எனக்கு இனிமேல் தேவையே இல்லைன்னு சொல்லி என்னை அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டார். என் மகனை நான் கேட்டபோது அவர் என் மகனை என்கிட்ட கொடுக்கவே இல்லை. மகனை நான் தர முடியாது, அவன் என்கிட்ட தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோவும் கேட்டு என் மகனை அவர் தரவே இல்லை. அதுக்கடுத்து அவர் எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணார். நான் வந்து மகளிர் ஸ்டேஷனில் போய் என் மகன் எனக்கு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அங்கே வந்து அவர் வரவே இல்லை. டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் என் மகனை கேட்டு நான் மனு தாக்கல் பண்ணேன். அங்கேயும் வந்து அவர் எந்த ரெஸ்பான்ஸும் என் கணவர் கொடுக்கல. அதுக்கடுத்து வந்து நவம்பர் மந்த் வந்து அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார். அவர் எங்கே இருக்கார் அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது. சில நாட்கள் முன்னாடி தான் அவர் வேலை செய்கிற ஆஃபீஸோட அட்ரஸ் எனக்கு கிடச்சிது. நான் வந்து ஆஃபீஸ்க்கு தேடி போனேன். என் பையனை நான் பார்க்கல, கிட்டத்தட்ட 8 மாதம் கிட்ட ஆகுது. அவனை பார்க்காம நான் தவிச்சிட்டு இருக்கேன். இவர் கோர்ட்டு ஹியரிங்க்குமே வரதே இல்லை. 5 ஹியரிங்க்குமே இவர் வரதே இல்லை. சரி, நான் ஆஃபீஸ் அட்ரஸ் தேடி போய் நான் என் மகனை காட்டுங்க, என் பையனை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. 6ஆம் தேதி சரி, நான் வந்து அங்கே 1000 லைட்டில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, நான் வேணால் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு பேசினாங்க. அவங்களுக்கு எந்த இது ரெஸ்பான்ஸும் அவர் கொடுக்கல. மறுபடியும் 10ஆம் தேதி வந்து நான் மறுபடியும் அவங்க ஆஃபீஸில் போய் நான் என் மகனை வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன்.
அப்போ உள்ளே போகும்போது இவரும் அந்த ரேகாவும் உள்ளே இருந்தாங்க. அந்த ரேகா வந்து நீ ஏன் இங்கே வந்த, நீ யார் முதல்ல வெளியில் போ, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு என்ன அசிங்கமாக கேட்டாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு யார் உன் ஹஸ்பண்ட், அவர் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லி அந்த ரேகா சொன்னதுனால எங்கள் 2 பேருக்கும் வந்து கைகலப்பாயிடுச்சு அந்த இடத்துல. அவங்க என்னை தாக்க, நான் அவங்கள தாக்க, இப்படி நடந்து ரொம்ப என்னை அடித்து அவங்க வெளியில் தள்ளிட்டாங்க. அவங்க என்னை அடிக்கிறத பார்த்து தான் என்னோடய அம்மாவும் அண்ணனும் கீழே நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே வந்து அவங்கள தடுத்தாங்க. இதை பற்றி கூட நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன் 1000 லைட்டில், ஆனால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னோடய மாமியாருமே வந்து என் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவன் வந்து தப்பானவன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதையுமே வந்து அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி அந்த சண்டைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இவர் வந்து ஆல்ரெடி எனக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு, டிவோர்ஸ் பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கு அந்த சண்டைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. இதனால் நான் ரொம்ப வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளையும் பார்க்க முடியல, என் பிள்ளையை தான் நான் கேட்டு போனேன். எனக்கு எதுவுமே நியாயம் கிடைக்கல. இங்கே இவங்க 1000 லைட்லேயும் வந்து நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு சாதகமான சில ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணது தான் தப்புன்ற மாதிரி எங்கள் மேலேயே தப்பு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க எதுவுமே எடுக்கலை. 3 பேர் மேலேயும் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. உங்கள் மேலே தான் தப்பு, உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி கடைசி வரை அவங்க எங்கள் 3 பேர் மேலேயும், அண்ணன் அம்மா 3 பேர் மேலேயும் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. இது ஒரு பொய்யான எஃப்ஐஆர். அவங்க ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு சாதகமான சில ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு எங்கள் 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை வந்து தீர விசாரிக்கணும். என் பையனை பார்க்க தான் நான் அந்த இடத்துல போனேன். அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் சார். இல்லைங்க சார், உள்ள கேபின் உள்ள வந்து சிசிடிவி கிடையாது. நான் கேபின் உள்ள நான் போனோடனே 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க, க்ளோஸாக இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. போனோடனே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பையன் எங்கே, நான் பையனை பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த ரேகா நீ யார், நீ ஏன் உள்ளே வந்த, வெளில போக முதல்லன்னு. நான் உங்ககிட்ட பேசல, என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னோடனே யார் உன்னோட ஹஸ்பண்டு, அவர் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்தது. யார் என்னோட ஹஸ்பண்ட், உன்னோட ஹஸ்பண்ட் நீ சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பித்தோம். அவங்க கேபின் உள்ளே 2 பேரும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த ரேகாவுமே சேர்ந்து என்னை தாக்குனாங்க. ரொம்ப அடித்து தான் வெளியில் தள்ளினாங்க. அவங்க பேட்டி கொடுக்கும்போது நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதனால என் ஒய்ஃப் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா சார். மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சு தானே சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அந்த மாற்றுத்திறனாளின்றது என் கண்ணுக்கு சத்தியமாக எனக்கு இது இப்போத்தி வர தெரியல சார். அந்த மாற்றுத்திறனாளின்றது நான் நிஜமாக ஒரு நாள் கூட நான் நினச்சதே கிடையாது சார். மாற்றுத்திறனாளின்ட்டு அவர் தான் சார் சொல்லிக்கிறாரு, ஆனால் நான் அப்படி அவரை ஒரு நாளும் நான் பார்த்தது கிடையாது. மாற்றுத்திறனாளி சார், அந்த மாற்றுத்திறனாளி இதுவும் சொல்லி தான் சார் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துலையும் வந்து தப்பிச்சிட்டு வர்றாரு, கோர்ட்டுக்கும் வர்றதில்லை. எங்கே போனாலும் நான் மாற்றுத்திறனாளின்னு சொல்லி அதை சொல்லி தான் சார் அவரை வந்து அந்த வரமாட்டேங்கிறாரு. இல்லைங்க சார், நாங்கள் 5 வருஷம் 6 வருஷம் வாழ்ந்தோமேங்க சார். சரியாக வளர்க்கலன்னா அது எப்படி சார் அவர் சொல்லுவார்? இப்போ 1 வருஷம் நாங்கள் 1 வருஷமாக தான் பிரிஞ்சிருக்கோம். 6 வருஷம் ஒன்றா தானே சார் இருந்தோம். அவங்க அந்த ரேகா எப்போ எங்கள் லைஃப்பில் வந்தாங்களோ, ஒரு கல்யாணம் பண்ணிட்டானே என்கிட்ட சொல்லிட்டார் ஒன்றா இருக்கும்போது, எனக்கு தேவை ரேகா, நான் அவங்க கூட வாழ போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இருக்கு. இல்லைங்க சார், இல்லைங்க சார், அது ப்ரூஃப் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள். நான் கேட்டதே இல்லைங்களா சார்? ப்ரூஃப் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள். அவர் எல்லாமே ஆதாயம் வச்சிருப்பாரு. சரி, என்னோட பேர்லேயே எனக்கே தெரியாமல் என் மொபைலில் பர்சனல் லோன் வாங்கிட்டே அவர் கட்டாமல் இருக்காருங்க சார். அது கூட நான் கேட்கல சார். அவரை நான் என்னோட மாமியார் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அவங்க ரேகா கூட தொடர்பு வச்சுட்டு தான் சார் பிரிஞ்சு போனார், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு பொண்ணையாக ஏமாற்றிட்டே இருக்கார். வருவார், ஒரு பொண்ணு கூட கொஞ்ச நாள் வாழ்வார், மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டு இப்படி தான் என்னோட மாற்றுத்திறனாளி என்னை இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் ஏமாற்றிட்டு போயிடுறாரு.
அது எனக்கு இப்போ தான் சார் தெரிய வருது. எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. இப்போது இந்த பிரச்சனையில் தான் என்னோட மாமியார் வீட்டு சைடு வந்து எனக்கு அந்த ப்ரூஃபே கொடுக்குறாங்க. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றது. என்ன கோரிக்கைனா, இப்போ எங்கள் மேலே பொய்யா எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து தீர விசாரிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அதே சமயம் என்னோட பையன் எனக்கு வேணுங்க. என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. 8 மாதம் ஆகுதுங்க என் பையனை பார்த்து. என் பையனுக்காக தான் நான் அந்த ஆஃபீஸ்க்கே நான் போனேன். அவர் நீங்கள் எப்படியே போங்க, நான் என் பையனை கேட்டு தான் நான் போனேன் அந்த இடத்துக்கு. அதை வந்து அவர் சொல்லாமல் பணம் அது நான் மாற்றுத்திறனாளி நான் அவர் இது பண்ணுறேன்றது அவரோட இது வந்து ரொம்ப தப்பானதுங்க. உண்மையே கிடையாதுங்க. நான் என் பையனுக்காக தாங்க நான் முழுக்க நான் போனேன். என் பையனை பார்த்து 8 மாதம் ஆகுதுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் பையனை எப்படியாவது கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்க. 8 மாதம் ஆகுது என் பையனை பார்த்து. என் பையன் உயிரோட இருக்கானான்னு என்ன கூட எனக்கு தெரியலங்க. நான் பார்க்கவே இல்லைங்க என் பையனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.